விசிகால இருந்து வர்றவங்கள திமுக காரவங்க இணைக்கிறதுக்கு என்ன இருக்குது? அப்ப அவங்களே வேணும்னு தான் இந்த விஷயங்கள்லாம் சில விஷயங்கள் பண்றாங்களா? திருமாவளுடைய குற்றச்சாட்டு ஒரு நியாயமான குற்றச்சாட்டு தான். ஆனால் அதே இது அவர் இன்னொன்று யோசிக்கணும். ஆதவர்ஜுனா திமுக தானே இருந்தார். அப்போ திமுக கருத்து வேறுபாடு ஏற்பட்டு திருமாவளவன்ட்ட வரும்போது எப்படி கூட்டணி கட்சியான திருமாவளவன் அவர் ஏற்றுக்கிட்டு துணை பொதுச் செயலாளர் பதவியையும் கொடுத்தாரு. இப்போ இந்த கேள்வியை திமுக காரங்க கேட்டாங்கன்னா திருமாவளவன் என்ன செய்வார் கேட்பாங்களா இல்லையா? என் கட்சியிலிருந்து வரவங்களை யாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு நீங்கள் கூட்டணி கட்சியாக இருந்தால் கண்டிப்பாக ஏற்றுக்கொண்டு மாட்டாங்க. நீங்கள் கூட்டணி விட்டு மாறிட்டீங்களே, மாறி தாவக கூட்டணி போயிட்டீங்களே. திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் திமுகவோட இருக்கணுன்றதான் அவருடைய எண்ணம். திமுகவுக்காக அவர் எவ்வளவோ இல்லை, தொடர்ந்து இப்போ திமுகவுமே விசிகாவை ஒரு பழி வாங்கும் நோக்கத்தோடையும் சரி, எல்லா இடத்துலையும் விமர்சனம் பண்ணுறதும் சரி, எதுக்கு விசிகா மேலே முழுக்க திமுக அது இரண்டாம் கட்ட தலைவர்கள் விமர்சனம் பண்ணுறாங்களோ ஒழிய திமுக தலைவரோ உதயநிதி ஸ்டாலினோ திருமாவளவனை விமர்சனம் பண்ணதான் இது வரைக்கும் இல்லை. ஆமாம், கம்யூனிஸ்ட் என்ன முடிவு எடுத்ததோ அந்த முடிவை தான் நான் எடுப்பேன் அப்படின்றதுல உறுதியாக இருந்தார். அதாவது வெளியிலிருந்து ஆதரவு அப்படின்றதுல உறுதியாக இருந்தார். ஆனால் திருமாவளவன் கட்சியில் இருப்பவர்கள், வன்னியரசு உட்பட, ரவிக்குமார், வன்னியரசு, சிந்தனை செல்வன், இந்த மாதிரி உயர்மட்ட குழு உறுப்பினர்கள், அப்புறம் கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகள் அத்தனை பேருமே இல்லை கட்சியே காணாமல் போயிடும், நம்ம அங்கே போகணும், மினிஸ்டர் பதவி நமக்கு வேணும், நம்மளுக்கு கிடைக்காத வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படின்னு திருமாவளவனை ஃபோர்ஸ் பண்ணி தான் அவங்க அந்த முடிவை எடுக்க வைத்தார். ஒன்ஸ் நம்ம கூட்டணி அமைச்சரவையில் சேர்ந்த பிறகு திமுக கூட்டணியில் எப்படி தொடர முடியும்? லாஜிக்கலாக இட் இஸ் இம்பாசிபிள். திரும்ப அவர்கள் சொல்லியிருந்தாங்க, நான் ஸ்டாலின் அவர்களோட பேசிட்டு தான் இந்த முடிவுக்கு வந்தேன். நீங்கள் வெளியே இருந்து ஆதரவு கொடுங்கன்னு கொடுக்கறதுக்கு அவர் ஓகே சொல்லியிருந்தாரு. நீங்கள் மினிஸ்ட்ரியில் சேர போகிறீங்கன்னு சொல்கிறதுக்கு ஓகே சொன்னார் அவர் இல்லையே. அதுக்காக அவரை போய் கேட்டிங்களா என்ன? அப்படி ஒன்றும் கேட்கலையே. இல்லை அந்த முடிவை திமுக தலைவரை கன்சல்ட் பண்ணி எடுத்தாரா? இல்லையே. ஏன் இதே ஆதவர்ஜுனா திருமாவளவன் கூட இருக்கும்போதும் ஏன் தலித்து துணை முதல்வர் ஆகக்கூடாதா, முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு கேட்டவர் தானே அவர். இப்போ டிசைடிங் நிழல் முதல்வர் அவர் தானே இருக்கார். ஏன் விஜய்கிட்ட சொல்லி திருமாவளவனுக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்கல? இப்போதைக்கு விஜய் அவர்கள் தான் சொல்லியிருக்காங்களே, யாருக்கு துணை முதல்வர் கொடுக்குற அளவுக்கு நாங்கள் இன்னும் ரெடியாக கிடையாது, வாங்க உங்களை கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. அதை எப்படி கம்ஃபர்ட்டாக வச்சுக்குவீங்க? என்ன புஷி ஆனந்துக்கு கீழே உட்கார வைப்பீங்களா திருமாவளவனை? இல்லை ஆதவர்ஜுனாவுக்கு அடுத்து உட்கார வைப்பீங்களா திருமாவளவன்? ஆதவர்ஜுனாவுக்கு அடுத்து 5வது இடத்துல இருக்கார் செங்கோட்டையன், திருமாவளவன் 7வது இடத்துல உட்கார வைப்பீங்களா? அதான் கம்ஃபர்ட்டாக வச்சுக்குவீங்களா நீங்கள்? துணை முதல்வர் பதவி கொடுக்குறேன்னு சொல்லுங்கள், அவரை திருச்சி கிழக்கில் நிற்க வைங்க. ஏன் ஒரு தலித்த துணை முதல்வர் பதவி ஆக்குங்க, சொன்னதை செய்யுங்க. யாதவர்ஜுனா தான் சொன்னாப்புல, விஜயும் சொன்னாப்புல. இல்லை 8 பேருக்கு நான் தலித்து எம்எல்ஏக்களுக்கு எஸ்சி எஸ்டி எம்எல்ஏக்களுக்கு 8 பேருக்கு நான் பதவி கொடுத்துருக்கேன்னு சொன்னாப்புல. 8 பேரோட பேரை சொல்லுங்கள் விஜய். வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட சிறப்பு நேர்காணல்ல அரசியல் விமர்சகர் பொன்ராஜ் அவர்கள் இருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். திமுக விசிகால ஒரு நபர் விலகி அங்க போறாங்க அப்படின்னா அங்க திமுக என்ன சொல்லியிருந்திருக்கணும்? அவங்களும் நாங்களும் தோழமையா இருக்கிறோம், நீங்க வரக்கூடாது, இங்க வேணா என்ன நீங்க பாத்துக்கோங்கிற மாதிரி ஒரு குட்டியா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு யோசனையா சிந்தனையா சொல்லி இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு விசிகால இருந்து வர்றவங்கள திமுக காரவங்க இணைக்கிறதுக்கு என்ன இருக்குது? அப்ப அவங்களே வேணும்னு தான் இந்த விஷயங்கள்லாம் சில விஷயங்கள் பண்றாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. திருமாவளுடைய குற்றச்சாட்டு ஒரு நியாயமான குற்றச்சாட்டு தான். ஆனால் அதே இது அவர் இன்னொன்று யோசிக்கணும். திருமாவுக்கு இருந்து போன ஒரு பனையூர் பாபா, அவர் பேர் பனையூர் பாபு எம்எல்ஏ, அவர் மேலே இந்த வெளிச்சம் டிவி சம்மந்தமாக அவர் சில விஷயங்களை திமுக திருமாவளவனுக்கும் அவருக்கு இடையில் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. எம்எல்ஏ சீட்டு கொடுக்கல அப்படின்ற ஒரு நோக்கத்திற்காக அவர் சென்றிருக்கிறார். இப்போ அவரை திமுக தலைவர்கள் எல்லாம் அவரை வரவழைத்து அவரை ஏற்றுக்கொண்டார்கள் என்று இவர் குற்றம் சாட்டுறது நியாயமான குற்றச்சாட்டு. சரி, ஆதவர்ஜுனா திமுக தானே இருந்தார், திமுக தானே வேலை பார்த்தார், பிரசாந்த் கிஷோர் கூட இருந்தார், திமுக தலைவர் கூட இருந்தார். அப்போ திமுக கருத்து வேறுபாடு ஏற்பட்டு திருமாவளவன்ட்ட வரும்போது எப்படி கூட்டணி கட்சியான திருமாவளவன் அவர் ஏற்றுக்கிட்டு துணை பொதுச் செயலாளர் பதவியையும் கொடுத்தாரு. இப்போ இந்த கேள்வியை திமுக காரங்க கேட்டாங்கன்னா திருமாவளவன் என்ன செய்வார் கேட்பாங்களா இல்லையா? இப்போ கட்சியில் ஒருத்தவங்க போகிறதும் இன்னொரு கட்சிக்கு மாறுறதும் இது இயற்கை மாதிரி. அது ஒருத்தவங்க இயற்கை என்னென்னா, இப்போ ஒரு ஆதாயத்தோடு போகிறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் ஹார்ஸ் ஸ்டடி.
இப்போ கட்சியில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இனிமேல் இந்த கட்சியில் நம்மளுக்கு வாய்ப்பு இல்லை, இனிமேல் இந்த கட்சியில் நம்மளுக்கு வந்து எதிர்காலம் இல்லை என்று நினைத்து போகும் பொழுது அந்த அப்படிப்பட்டவர்களுக்கு வந்து மற்ற கட்சி ஏற்றுக்கொள்ளாததும் அவர்களது ப்ரெரோகேட்டிவ், அந்த கட்சியினுடைய ப்ரெரோகேட்டிவ். என் கட்சியிலேருந்து வரவங்களை யாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு நீங்கள் கூட்டணி கட்சியாக இருந்தால் கண்டிப்பாக ஏற்றுக்கொண்டு மாட்டாங்க. நீங்கள் கூட்டணி விட்டு மாறிட்டீங்களே, மாறி தாவே கூட்டணி போயிட்டீங்களே. இல்ல போறேன்னு சொல்லிட்டு தான் அவங்க அனௌன்ஸ்மென்ட் பண்ணவே இல்லையே, சொல்லவே இல்லையே. அப்போதைக்கு அவங்க அது எப்படிமா பனிகர் பாபு அவர்கள் போகும்போது வந்து திருமாவர்கள் வந்து இல்ல நான் வெளியில வந்துட்டேங்கிற எதுவுமே சொல்லவே இல்லையே. திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் திமுகவோட இருக்கணுன்றதான் அவருடைய எண்ணம். திமுகவுக்காக அவர் எவ்வளவோ இல்ல தொடர்ந்து இப்ப திமுகவுமே விசிகாவை ஒரு பழி வாங்கும் நோக்கத்தோடையும் சரி, எல்லா இடத்துலயும் விமர்சனம் பண்றதும் சரி, எதுக்கு விசிகா மேல முழுக்க திமுக அது இரண்டாம் கட்ட தலைவர்கள் விமர்சனம் பண்றாங்களோ ஒழிய திமுக தலைவரோ உதயநிதி ஸ்டாலினோ திருமாவளவனை விமர்சனம் பண்ணதா இது வரைக்கும் இல்லை. ஆமா, இரண்டாம் கட்ட தலைவர்கள் மத்தியில் அந்த மாதிரி விமர்சனங்கள் இருக்குது. அது திருமாவளவனை காயப்படுத்துகிறது, அது வந்து உண்மைதான். அது அப்போ வந்து ஏன் காயப்படுத்துது அப்படின்னா, திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் மினிஸ்ட்ரியில் சேரக்கூடாது, கம்யூனிஸ்ட் என்ன முடிவு எடுத்ததோ அந்த முடிவை தான் நான் எடுப்பேன் அப்படின்றதுல உறுதியாக இருந்தார். அதாவது வெளியிலிருந்து ஆதரவு அப்படின்றதுல உறுதியாக இருந்தார். ஆனால் திருமாவளவன் கட்சியில் இருப்பவர்கள் வன்னியரசு உட்பட ரவிக்குமார், வன்னியரசு, சிந்தனை செல்வன், இந்த மாதிரி உயர்மட்ட குழு உறுப்பினர்கள், அப்புறம் கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகள் அத்தனை பேருமே வந்து இல்லை கட்சியே காணாமல் போயிடும், நம்ம அங்கே போகணும், மினிஸ்டர் பதவி நம்மளுக்கு வேணும், நம்மளுக்கு கிடைக்காத வாய்ப்பு கிடச்சிருக்கு, அதை நம்ம இப்போதைக்கு நம்ம வந்து அதை அவைல் பண்ணணும் அப்படின்னு திருமாவளவனை ஃபோர்ஸ் பண்ணி தான் அவங்க வந்து அந்த முடிவை எடுக்க வைத்தார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஜனநாயக முடிவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் திருமாவளவன் என்று. அதுக்கு வந்து அவங்க திருமாவர்களே சொன்னாங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ திமுக வந்து மற்ற தோழமை கட்சிகளுக்கு வந்து ஒழுங்கான மரியாதையோ சரி, அவங்களுக்குரிய சில விஷயங்கள்ல எந்த விஷயத்துலையுமே காது கொடுத்து கேட்குற விஷயமே எதா இருந்தாலும் டைரக்டா பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால தான் பாதி காங்கிரஸ் வந்தோடனே வெளியில போனதும் சரி, அதுக்கப்புறம் கம்யூனிஸ்டுகள் போனதும் சரி, நாங்க வந்து டைரக்டா சொல்ல கிடையாது, நாங்க பொறுத்திருந்து சரி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு நாங்க ஆதரவு தான் கொடுத்தோம். ஆனா அவங்களே நாங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்களை விமர்சனம் பண்ணி எங்களை வேண்டான்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு வந்து நாங்க எப்படி பொறுப்பாக முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு கேள்வி வச்சிருக்காங்க. ஒன்ஸ் வந்து நம்ம கூட்டணி அமைச்சரவையில் சேர்ந்த பிறகு திமுக கூட்டணியில் எப்படி தொடர முடியும்? லாஜிக்கலாக இட் இஸ் இம்பாசிபிள். ஒன்ஸ் வந்து தாவேகா கூட்டணி அமைச்சரவையில் சேர்ந்த பிறகு நீங்கள் வந்து திமுக கூட்டணியில் எப்படி சேர முடியும்? அப்போ அவங்க பெர்மிஷன் கேட்டிருந்தாங்களே, திரும்ப அவர்கள் சொல்லியிருந்தாங்க நான் ஸ்டாலின் அவர்களோட பேசிட்டு தான் இந்த முடிவுக்கு வந்தேன். நீங்கள் வெளியே இருந்து ஆதரவு கொடுங்கன்னு கொடுக்கறதுக்கு அவர் ஓகே சொல்லியிருந்தாரு. நீங்கள் மினிஸ்ட்ரியில் சேர போகிறீங்கன்னு சொல்கிறதுக்கு ஓகே சொன்னார் அவர் இல்லையே, அப்படி ஒன்றும் சொல்லலையே அவர். அதுக்காக அவரை போய் கேட்டிங்களா என்ன? அப்படி ஒன்றும் கேட்கலையே. இல்லை அந்த முடிவை வந்து திமுக தலைவரை கன்சல்ட் பண்ணி எடுத்தாரா? இல்லையே. அவருக்கு கட்சியிலேருந்து அழுத்தம் ஏற்பட்டது. அதனால அந்த கட்சியினுடைய அழுத்தத்துக்கு, கட்சியினுடைய ஜனநாயக முடிவுக்கு கட்டுப்பட்டு திருமாவளவன் அதை ஏற்றுக்கிட்டார். ஆனால் திருமாவளவன் என்ன சொன்னார்? ஏன்னா தனக்கு அளிக்கப்பட்ட திருச்சி கிழக்கில் ரிசைன் பண்ண தொகுதியில் நீங்கள் நின்று நீங்கள் மினிஸ்டராக வந்துடுங்க, உங்களை நாங்கள் வந்து எம்எல்ஏ ஆக்கிடுறோம், நீங்கள் மினிஸ்டராக வாங்கன்னு சொன்னதை அவர் மறுத்துட்டார். அந்த வாய்ப்பை அவர் மறுத்துட்டார். ஏன் இதே ஆதவர்ஜுனா வந்து திருமாவளவன் கூட இருக்கும்போதும் ஏன் தலித்து வந்து துணை முதல்வர் ஆகக்கூடாதா, முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு கேட்டவர் தானே அவர். இப்போ டிசைடிங் நிழல் முதல்வர் அவர் தானே இருக்காரு. ஏன் விஜய்கிட்ட சொல்லி திருமாவளவனுக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்கல? இப்போதைக்கு விஜய் அவர்கள் தான் சொல்லியிருக்காங்களே, யாருக்கும் துணை முதல்வர் கொடுக்குற அளவுக்கு நாங்கள் இன்னும் ரெடியாக கிடையாது, வாங்க உங்களை கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. அதை எப்படி கம்ஃபர்ட்டாக வச்சுக்குவீங்க? என்ன புஷி ஆனந்துக்கு கீழே உட்கார வைப்பீங்களா திருமாவளவனை? இல்லை ஆதவர்ஜுனாவுக்கு அடுத்து உட்கார வைப்பீங்களா திருமாவளவனை? ஆதவர்ஜுனாவுக்கு அடுத்து 5வது இடத்துல இருக்காரு செங்கோட்டையன், திருமாவளவன் 7வது இடத்துல உட்கார வைப்பீங்களா? அதான் கம்ஃபர்ட்டாக வச்சுக்குவீங்களா நீங்கள்? இல்லை விஜய்க்கு அடுத்து உட்கார வச்சுருவீங்களா? இல்லை விஜய்க்கு அடுத்து முக்கியத்துவம் கொடுத்துருவீங்களா? எப்படி கொடுப்பீங்க? துணை முதல்வர் பதவி கொடுக்குறேன்னு சொல்லுங்கள், அவரை திருச்சி கிழக்கில் நிற்க வைங்க. ஏன் ஒரு தலித்த துணை முதல்வர் பதவி ஆக்குங்க, சொன்னதை செய்யுங்க. யாதவர்ஜுனா தானே சொன்னாப்புல, விஜயும் சொன்னாப்புல. இல்லை 8 பேருக்கு நான் வந்து தலித்து எம்எல்ஏக்களுக்கு வந்து எஸ்சி எஸ்டி எம்எல்ஏக்களுக்கு 8 பேருக்கு நான் வந்து பதவி கொடுத்துருக்கேன்னு சொன்னாப்புல. 8 பேரோட பேரை சொல்லுங்கள் விஜய். ஆன் த ஃப்ளோரில் சொல்ல முடியுமா? 8 பேர் யார் என்னென்ன தெரியுமா உங்களுக்கு? 4 பெண்கள் அமைச்சர் கொடுத்துருக்கேன்னு சொல்கிறீங்கல்ல, இந்த 4 பெண்கள் அமைச்சருடைய பேரை சொல்லுங்கள் சட்டசபையில். யாரும் எழுதி கொடுக்காம சொல்லிடுவாரா விஜய்? இதெல்லாம் ஏமா
அதாவது ஆடி காத்துல அம்மி வந்து மேலே போய் பறந்து நிற்கிது. ஆக்சிடென்டல் சீஃப் மினிஸ்டர். ஏதோ அவங்க பேசுகிறாங்க, அதை ஏற்றுக்கிட்டு நம்ம வந்து கேட்டு போக வேண்டியதான ஒழிய மற்றபடி எதுக்கு, அதாவது செயலில் காமிக்கணும். நீங்கள் பேச்சில் வந்து நான் அது ஒர்க்கு மோரு ஸ்பீச் டாக் லெஸ்ன்ற மாதிரி அவர் தான் சொன்னார். அவர் இப்போ ஒர்க்கு மோர்னா ஒர்க்கு எங்கே நீ வேலை செய்யக்கூடிய வேலை அதிகமாக இருக்குது அப்படின்னா அது செயலில் காமிக்கணுமா இல்லையா? அப்போ மேகதாது அணையை பற்றி உங்களுடைய ஒர்க்கு என்ன நடந்துச்சு சொல்லுங்கள். அப்போ மும்மொழியை திணிக்கிறாங்களே, இதுக்கு என்ன உங்கள் ஒர்க்கு சொல்லுங்கள். அப்போ நீங்கள் ஒவ்வொரு மத்திய அரசினுடைய விபிஜி ராம் திட்டத்தை வந்து 60-60-40ன்னு சொல்லி நிறைவேற்றிட்டான். நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்களா? இதுக்கு என்ன கணக்கு? எத்தனையோ மாநிலங்கள் ஏற்றுக்கல, நீங்கள் எப்படி ஏற்றுக்கிட்டீங்க? 40% நீங்கள் கொடுத்துருவீங்களா? உங்கள்கிட்ட இருக்கா பணம் சொல்லுங்கள். அப்போ எல்லா திட்டத்தையும் எல்லாத்தையும் வந்து கையெழுத்து போட்டு எஸ்ன்னு உங்கள் அமைச்சர்கள் வந்து ஆமாஞ்சாமி போட்டுட்ருக்காங்க பிஜேபியினுடைய அமைச்சராக, பிஜேபியினுடைய அமைச்சரவையாக, பிராக்சி அமைச்சரவையாக இது விஜயனுடைய அமைச்சரவை செயல்பட்டுருக்கு. இது கண்கூட தெரியுது. இதில் என்ன பெரிய பிஜேபி டைரெக்டாக தமிழ்நாட்டுக்குள்ளே வர முடியாது. அதனால் இந்த மாதிரி ஆளுங்களை இறக்கி விட்டுருக்காங்க. இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து விஆர் லீடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு நிறுவிச்சிருக்காரு. அது வந்து இப்போதைக்கு ஒரு கூட்ட மாநாடே போயிடுச்சு. அந்த மாநாடு பொள்ளாச்சியில் நடக்க வேண்டிய அவசியம் என்ன? பொள்ளாச்சி அதுவே ஒரு பேசா போய்கிட்டு இருக்கு. பொள்ளாச்சி அவர் ஊர், அதனால அங்கே நடத்துகிறாரு. இப்போ நம்ம திருச்சி அப்படின்னாலும் ஓகே, மக்கள் எல்லா மக்களும் வந்து ஒன்று சேர்றதுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இவங்க பொள்ளாச்சி அப்படிங்கிறது வேற எதுவும் காரணங்கள் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் அப்படி எனக்கு தெரியல. இது வந்து அண்ணாமலை வந்துமா, அதாவது அண்ணாமலை இறக்கி விட்டு பிஜேபியால் டேக் ஆஃப் ஆகலை. அண்ணாமலை இறக்கி விட்டு என் மக்கள் என் யாத்திரையா ஏதோ ஒரு யாத்திரையெல்லாம் போட்டு தமிழ்நாடு முழுக்க யாத்திரை போனார். யாத்திரை போய் திமுக மேலே குற்றச்சாட்டு, அதிமுக மேலே குற்றச்சாட்டு, எல்லா தலைவர்களையும் கண்ட மாணிக்க பேசி இந்துத்துவனுடைய அஜெண்டாவை ரொம்ப தீவிரமாக கடைப்பிடிச்சு, ஒரு மாணவி இறந்த வழக்கில் கூட பொய்யான தகவல்களில் போய் சொல்லி அந்த மாணவியை மதமாற்றம் பண்ணாங்கன்னுலாம் சொல்லி அது உண்மை இல்லைன்னு நிரூபிக்கப்பட்டது. இப்படி வந்து இந்துக்கள் கன்சால்டேஷனுக்காக, இந்துத்துவாவை திணிப்பதற்காக, மதமாற்றத்தை தடுப்பதற்காக, இப்படி வந்து இந்துத்துவ கன்சால்டேஷனுக்காக பிஜேபியினுடைய ஒட்டுமொத்த அஜெண்டாவையும் கொண்டு வந்து தமிழ்நாட்டில் விதைச்சி அதிமுகவோட சண்டையை போட்டு என்டிஏ கூட்டணின்னு வச்சு 11.5% வாக்கு வாங்கினார் பிஜேபி. ஓகே, அந்த வாக்கு எங்கே போச்சுமா? 11%, 3 ஆயிடுச்சு. எங்கே போச்சு அந்த வாக்கெல்லாம்? எங்கே போச்சு? எல்லாம் விஜய்க்கு போயிடுச்சா? ஃப்ளோட்டிங் ஓட்டு அதுன்னா அது அந்த வாக்கெல்லாம். அப்போ விஜய்க்கு வந்து 11.5% வாக்கில் 3% மைனஸ் பண்ணுங்க, எவ்வளோ ஆச்சு? 3% தான் இப்போ பிஜேபி வாங்கியிருக்கு ஓட்டு. அவங்க ஓட்டு அந்த 3% தான், அந்த ஓட்டை தான் இப்போ வாங்கியிருக்காங்க. அப்போ 11% ஓட்டு, இன்ஃப்ளேட்டட் ஓட்டு, ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன், அண்ணாமலைக்காக ஓட்டு போட்ட ஓட்டா அது, இல்லை இவிஎம்மில் போட்ட ஓட்டா? 18% கூட்டணி கட்சியெல்லாம் சேர்ந்து, இப்போ பாமக, தினகரன் கட்சி, அப்புறம் ஓபிஎஸ்ஸு, இந்த மாதிரி எல்லா கூட்டணி கட்சியும் சேர்ந்து வாங்கினது 18%. இன்றைக்கி இந்த ஒட்டுமொத்த 18% 3% ஆகி போச்சு பிஜேபிக்கு, என்டிஏ. இப்போ எங்கே போச்சு இந்த ஓட்டு? சரியா? அப்போ இது வந்து பஸ்ட் மாதிரி போயிடுச்சு. அப்போ என்னாச்சு? நம்ம பிஜேபியாக போனோம்னா இனிமேல் நம்மளுக்கு வாய்ப்பு இல்லை. அண்ணாமலையை இறக்கி விட்டுட்டு எடப்பாடி கூட போய் எப்படியாவது ஆட்சி அமைச்சிடலான்னு பிளான் பண்ணாங்க. அதுக்கும் எடப்பாடி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்து சீட்டு தரமாட்டேன்ட்டார், கரெக்டான சீட்டு. அப்போ என்ன பண்ணுறது? ஏடிஎம்கேயும் காலி பண்ணு, டிஎம்கேயும் காலி பண்ணு, இன்னொரு ஆளை புதுசாக ஒரு ஆளை உருவாக்கு. ஏற்கனவே நம்ம அடிமை தான். அந்த மாதிரி அதான் விஜய்ன்ற ப்ராக்சி கவர்மெண்ட்டை உருவாக்கியிருக்காங்க. இப்போ உருவாக்கியிருக்காங்க. இப்போ விஜய் ப்ராக்சி கவர்மெண்ட்டை உருவாக்கி விஜய்கிட்ட போய் அடுத்த நாளே போய் ராகுல் காந்தி போய் சேர்ந்துட்டார். இப்போ என்ன பண்ணுறது? அப்போ அண்ணாமலையை இப்போ உருவாக்கணும். இப்போ அண்ணாமலையை தனியாக இறக்கி விட்டு என்றைக்காவது ஒரு ரிசைன் பண்ணி ஒருத்தர் வெளியே வராரு அப்படின்னா, ரிசைன் பண்ணுறவருக்கு ஒரு வாரம் ரிசைன் பண்ணுவாரா? எல்லோரையும் சந்தித்து செஞ்சு இப்போ நீங்கள் உங்கள் ஆஃபீஸ்லேருந்து ரிசைன் பண்ணுறீங்க, என்ன பண்ணுவீங்க? டேரெக்டாக போய் ஹெட்டை பார்த்து ரிசைன் லெட்டர் கொடுப்பீங்க, எல்லோரும் இமெயில் போடுவீங்க,
நான் நாளை எனக்கு என்னை ரிலீவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போடுவீங்க. ஒரு வாரம் நேஷனல் மீடியா பேசுது, ரிசைன்மெண்ட் லெட்டர் கொடுக்க போகிறாரு, ரிசைனேஷனை பார்க்க போகிறாரு, பிஜேபி தலைவரை பார்க்க போகிறாரு, நவீனை அவரை நவீனை பார்க்க போகிறாரு, அமித்ஷாவை பார்க்க போகிறாரு, மோடியை பார்க்க போகிறாரு. ஒரு வாரம் வந்து ஒட்டுமொத்த நேஷனல் மீடியாவும் பேசுது. அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு பெர்செப்ஷன் கிரியேட் பண்ணுறாங்க. இவர் தனியாக பிஜேபியிலேருந்து வெளியே வர போகிறாரு, ஒரு பெரிய லீடர் அப்படின்னு. ஆனால் அவர் அண்ணாமலை அவர்கள் அதை மறுக்கிறாங்கல்ல, நான்லாம் இப்போ யார்ட்டையும் கிடையாது, நான் தனியாக தான் வந்திருக்கேன் அப்படின்னு. அப்படி தான் மறுப்பாங்க. அப்புறம் உண்மையாக சொல்லுவாங்க. என்ன விஜய் நாப்பில் நீங்கள் வந்து பிஜேபியுடைய ப்ராக்சின்னு ஒத்துக்குவாரா சொல்லுங்கள்? பிஜேபியுடைய ப்ராக்சி வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு, அவர் ஒத்துக்குற போகிறாரா? அவங்கவுங்க மறக்க தான் செய்வாங்க. அது அவனுடைய செயல்பாடுகளில் தான் தெரியும். இப்போ அண்ணாமலை என்ன சொல்கிறாரு, விஜய்க்கு வந்து நம்ம டைம் கொடுக்கணும், நம்ம வந்து சுட்டி காட்டணும், நாங்கள் எதிர்க்க மாட்டோம் அப்படின்னு. அப்போ என்ன எதிர்க்க மாட்டோன்னா என்ன அர்த்தம்? கூட்டணி பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம், வேறு கிடையாது. 2029 விஜயோட கூட்டணி வைக்க போகிறீங்க. அப்போ 2029 விஜயோட அண்ணாமலை கூட்டணி வைக்க போகிறாரு அப்படின்னா காங்கிரஸ் வெளியே காங்கிரஸ், விசிகா, கம்யூனிஸ்ட் இவங்களெல்லாம் வந்து அதுக்குள்ளே வந்து வெளியேற்றுறதுக்கான பிளான் நடக்கும். அவ்வளோதான். இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு அரசியல் பயிற்சி பற்றி நடத்துகிறாரு. அதுக்கு வந்து அப்துல் கலாம் அவர்கள் பேர் வச்சுருக்காங்க. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்துல் கலாம் அவர்களை வந்து கொள்கை தலைவராக இன்னும் அடுத்து இது பண்ணுறதுக்கு எதுவும் வாய்ப்பு உண்டு? அப்துல் கலாம் அவர்கள் வந்து எல்லாருக்கும் பொதுவானவர். அப்துல் கலாம் வந்து ஒரு மிகப்பெரிய லட்சியத்தை, தொலைநோக்கு பார்வையை இந்தியாவுக்கே கொடுத்தவர். அதனால் அப்துல் கலாம் அவர்கள் கொடுத்த லட்சியங்களை எந்த மாநிலம், எந்த நாடு எடுத்து செயல்படுத்துகிறதோ அந்த மாநிலம் வளர்ந்த மாநிலமாக மாறும். சரியா? அப்துல் கலாம் பேர் வச்சதுனாலேயே வந்து அவருடைய கொள்கைகளை கொண்டாந்து கொடுத்துட முடியுமான்னு தெரியாது. மதச்சார்பற்ற கொள்கை தான் அவருடைய கொள்கை, எந்த கட்சி சார்பற்ற கொள்கை தான் அவருடைய கொள்கை, வளர்ச்சிக்கான கொள்கை, டெவலப்மெண்டல் பாலிடிக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணார். அவர் கூட இருந்து 20 ஆண்டுகளாக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகே. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா வந்து இத்தனை விஷயங்களை, அதாவது மக்கள் மத்தியில் வந்து அப்துல் கலாமுடைய கொள்கை வடிவமைப்பில் கூட இருந்து ஒர்க் பண்ணேன். நான் 20 இயர்ஸ் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதை மக்கள் மத்தியில் 10 வருஷமாக நான் பேசிகிட்டு இருக்கேன், அரசியலில் சொல்லிக்கிட்டு இருக்கேன், மக்கள் ஆட்சியாளர்களுக்கு நினைவுறுத்திக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு கட்டத்துலேயும் அது மத்திய அரசாக இருக்கட்டும், மாநில அரசுகளாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் நினைவுறுத்திக்கிட்டு இருக்கேன். இந்த கொள்கைகளை அவர் எடுத்து செயல்படுத்தி கொண்டாந்தாருன்னா நம்ம வரவேற்கலாம், பாராட்டலாம், அவர் நம்ம செய்யலாம். ஆனால் பேக் ஆஃப் த அஜெண்டா பிஹைண்டில் பிஜேபி இருக்குது அப்படின்றப்ப தான் அங்கே கொஸ்டின் மார்க் வருது, கேள்வி வருது. இவருக்கு பின்னால் இருக்கக்கூடியவங்க அத்தனை பேரும் இவர் தனியாக வர்றாரா இல்லை பிஜேபியினுடைய அஜெண்டாவோடு வர்றாரா அப்படின்றவர் வரும் பொழுது, பிஜேபியோட அஜெண்டாவோடு வந்தால் அது அப்துல் கலாமுடைய அஜெண்டாவை, அப்துல் கலாமுடைய கனவுகளை நனவாக்கணும்னா பிஜேபி, மோடி என்னைக்கோ பண்ணியிருக்கணும். 10 ஆண்டு காலம் மோடியினுடைய செயல்களுக்கு அத்தனைக்கும் அப்துல் கலாம் வந்து எல்லா ஃபங்க்ஷனையும், அவர் செஞ்ச டெவலப்மெண்டல் ப்ராஜெக்ட் ஃபுல்லாக லான்ச் பண்ணது ஃபுல்லாக அப்துல் கலாம் சார் நானும் தான் போய் லான்ச் பண்ணோம். அப்துல் கலாம் அவர்கள் மறைவுக்கு பின்னால் அப்துல் கலாம் பிரைம் மினிஸ்டர் ஆனதுலேருந்தே அப்துல் கலாமை மறந்தவர் தான் அவர். அப்போ அப்துல் கலாம்ன்ற பேரை சொன்னாலே அவருக்கு பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் ஒருத்தர் இருக்கார், மிஸ்ரான்னு சொல்லிட்டு. எங்களுடைய நண்பர் வந்து ஆர்கே பிரசாத்னு ஒருத்தர் இருக்கார், எங்கள் கூட ஒர்க் பண்ணவர். அவர் வந்து நாங்களாம் மோடியினுடைய செயல்களை பார்த்துட்டு சரி இவர் வந்து அப்துல் கலாமை வந்து வெறுக்கிறாரு, அப்துல் கலாம் லட்சியங்களை இவர் செயல்படுத்த மாட்டார் அப்படின்னு சொல்லி வெளியே வந்துட்டோம். எப்போயோ வெளியே வந்தாச்சு. ஆனால் இவர் வந்து என்னுடைய நண்பர் ஆர்கே பிரசாத் வந்து அங்கே டிஆர்டிஓவில் ஒர்க் பண்ணார். அவருக்கு ப்ரொமோஷனில் கலாம் சார் இறந்த உடனே திரும்பி டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறப்ப ப்ரொமோஷன் ஆயிடுச்சு. இது கேட்குறதுக்காக போன நேரத்தில் பிகே மிஸ்ரா, யார் மோடியினுடைய பிரின்சிபல் செக்ரட்டரி மிஸ்ரா ஒருத்தர் இருக்கார். அந்த மிஸ்ரா சொல்கிறாரு, ஹூ இஸ் கலாம்? கலாம் யார்? கேட்டவர் பிரைம் மினிஸ்டருடைய எல்லாத்தையும் டிசைட் பண்ணக்கூடிய பிரின்சிபல் செக்ரட்டரி. ஹூ இஸ் கலாம்? கலாம் பேரை சொல்லிட்டு யாரும் வராதிங்க. யாரை சொன்னார்? ஆர்கே பிரசாத்தை. ஓகே. அப்போ எப்படிப்பட்ட வெறுப்பு வந்து கலாம் மேலே இருக்குது பிஜேபிக்கு அப்படின்றத நீங்கள் உணர்ந்துங்க. எனக்கு வந்து அவர் சொல்லி வந்து வருத்தப்பட்டார், என்கிட்ட வருத்தப்பட்டார். அப்போல்லாம் நான் வந்து அது எனக்கு முதலே தெரியும் இவங்க யார் எப்படி என்ன அப்படின்ட்டு. இவங்களுடைய செயல்பாடுகள் வந்து டோட்டலாக டெவலப்மெண்டல் பாலிடிக்ஸுக்கு அகெயின்ஸ்டாக
ஹிந்துத்துவா பாலிடிக்ஸாக மாறி எப்போயோ ஆகிப்போச்சு. ம். இது லுட்டின்ஸ் பாலிடிக்ஸாக மாறி போச்சு. அதனால் வந்து மோடியினுடைய இது வந்து இந்தியாவினுடைய டெவலப்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக, செக்குலரிசத்துக்கு அகெயின்ஸ்டாக, சோசியல் ஜஸ்டிஸுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குன்றதை நான் என்றைக்கோ புரிஞ்சுட்டு தான் நான் வந்து என்னுடைய இஷ்யூ பேஸ்டு எதிர்ப்பை நான் தெரிவிச்சுக்கிட்டு இருக்கேன். ம். புரிஞ்சுட்டிங்களா? ஆனால் இதெல்லாம் தெரியாமல் கலாம் சார்ட்ட ஒர்க் பண்ணுன்ற ஒரே காரணத்துக்காக நீங்கள் இவங்க போனவங்கள எப்படி அவமானப்படுத்தி அனுப்புனார் மிஸ்ரா அப்படின்னா, மிஸ்ரா அவமானப்படுத்தினா மோடி அவமானப்படுத்துகிற மாதிரி தான் அர்த்தம். ஓகே. இப்போ வந்து அண்ணாமலை வந்து அப்துல் கலாம் பேரை தூக்கியிருக்காரு. ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆன உடனே ராஷ்டிரபதி ஒன்றா நான் டைரக்டராக இருந்தேன். அப்போ வந்து அண்ணாமலை ஒன் ஆஃப் த பேட்சுக்கு வரும்போதும் வந்து எல்லா ஐபிஎஸ் ஆஃபீஸர் பேட்சை வந்து பார்ப்பாங்க. அப்போ வந்து அப்துல் கலாமை பார்த்துருக்காரு. அவர் அப்துல் கலாம் பேரை சொல்கிறது எனக்கு எந்த விதமான ஆட்சேபனை இல்லை, நான் வரவேற்கிறேன். அது அவர் அப்துல் கலாமுடைய கனவுகளையும் லட்சியங்களையும் எடுத்துகிட்டு போனார்னா கண்டிப்பாக அவர் என்கிட்ட கேட்டார்னா நான் சொல்கிறதுக்கு தயாராக தான் இருக்கேன். அது ஒன்றும் எனக்கு இல்லை. ஆனால் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கு அவர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன? நீங்கள் வர்றது பிஜேபி எதிர்க்க வரீங்களா, திமுகவை எதிர்க்க வரீங்களா, அதிமுக எதிர்க்க வரீங்களா, இல்லை டிவிகே எதிர்க்க வரீங்களா? ஓகே. நீங்கள் டிவிகேக்கு ஆதரவாக இருக்கீங்க. டிவிகே தான் இன்றைக்கி இல்லை, ஆனால் அவங்களே ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்களே, 2026 வந்து ஒரு மாற்றம் வந்து தமிழ்நாட்டில் வந்திருக்கு, அதே மாதிரி 31 கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி. அது பிஜேபியினுடைய பிளான் மாதிரி. 13 வந்து எப்படி வரணும்? திமுகவையும் அதிமுக ஒழிச்சிட்டா, திராவிட கட்சிகளை ஒழிச்சாச்சுன்னா நம்ம ஒரு பப்பட்ட ஆட்சி வந்துடும். அந்த பப்பட்ட ஆட்சி தான் விஜய் ஆட்சி. விஜய் ஆட்சியை ஈஸியாக வந்து ஒழிச்சிடலாம். ஏன்னா விஜய் ஆட்சியை உருவாக்குனதே அமித்ஷா தான். இவிஎம் மூலமாகவும் எலெக்ஷன் கமிஷன் மூலமாக தான் 15% ஓட்டை கூட போட்டு உருவாக்கி கொடுத்தது அமித்ஷா தான். அதே இதை வந்து அண்ணாமலைக்கு கொடுத்தாச்சு அப்படின்னா வந்து விஜய் வந்து 90-80 சீட்டுக்கு கீழே 60 சீட்டுக்கு கீழே கொண்டாந்தாச்சு. அண்ணாமலைக்கு ஒரு 60 சீட்டு கொடுத்தா 120 சீட்டு முடிஞ்சு போச்சா? அப்போ என்னாச்சு? ஒரு கூட்டணி ஆட்சியை உருவாக்கிடலாம். முடிஞ்சு போச்சா? கூட்டணி ஆட்சி உருவாக்கி அண்ணாமலைக்கு வந்து 65 சீட்டு, விஜய்க்கு 50 சீட்டுனா யார் சீஃப் மினிஸ்டர்? 70 + 15 வச்சுக்கோங்க. விஜயனுடைய கவர்னன்ஸு சரியில்லை. விஜய் வந்து நடிகராக இருந்து ஒன்றும் சரியாக செயல்படலை, அவர் சொன்ன ப்ராமிஸ் எதுவும் ஃபுல்ஃபில் பண்ணலை அப்படின்னு சொல்லி விஜய் ஒட்டுமொத்தமாக கொஞ்சம் கொஞ்சமாக விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியே போய் விஜய் ஒட்டுமொத்தமாக காலி பண்ணி வைப்பல அண்ணாமலை. காலி பண்ணி ஒரு கூட்டத்தை கிரியேட் பண்ணி, ஏன்னா விஜயால் ஒரு கூட்டத்தை கிரியேட் பண்ணும் போதும் அண்ணாமலையால் கிரியேட் பண்ண முடியாதா? பணம் தானம்மா வேணும். இப்போ நீங்கள் இப்போ போகிறார் விஜய், பெரம்பூருக்கு போகிறாரு, எங்கேயாவது கூட்டம் இருக்கா? மக்கள் வழியே நிற்கிறானா? இப்போ கரூர் போனார், எங்கேயாவது கூட்டத்தை பார்த்தீங்களா? ரோட் ஷோ பண்ணார், கூட்டம் இருந்துச்சா? யாராவது இருந்தானா ரோட்டில்? ஆள் இல்லாத ரோட்டில் கையாட்டிகிட்டே போனார். ஏன்டா ஆள் இல்லாத கடையில் இருக்கிற டீ ஆற்றிக்கிட்டு இருக்கேன்னு கேட்ட மாதிரி இப்படி தான் இருக்குது. அப்போ என்னதுன்னா, கூட்டத்தை கிரியேட் பண்ணுறது, கூட்டத்தை உருவாக்குறது, 1000 மோட்டார் சைக்கிளை பக்கத்தில் வந்து கூடவே ஓட்டிகிட்டு வர்றது, அதை வந்து 24 மணி நேரமாக ஒளிபரப்புறது, அதை அப்படியே இன்ஃப்ளூயன்சர்ஸ்ட்டையும் சோசியல் மீடியா இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ்கிட்ட கொடுத்து அதை அப்படியே ஆம்பிளிஃபை பண்ணுறது, மக்கள் மத்தியில் போய் ஒரு பெரிய பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒர்க்கு. அதுக்கு அந்த பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணியாச்சு அப்படின்னா அடுத்து இந்த 5 வருஷத்துக்குள்ளே எப்படியும் விஜய் அன்பாப்புலர் ஆக போகிறாரு. திமுகவை காலி பண்ணியாச்சு, ஏடிஎம்கே காலி பண்ணியாச்சு, அண்ணாமலையை ஒன்றாந்து முன்னால் ஃப்ரண்ட்டில் கொண்டாந்துட்டோம்னா அண்ணாமலை ஒரு 65 சீட்டு 70 சீட்டு வாங்க வச்சாச்சு, விஜய் 50 சீட்டு வாங்க வச்சாச்சு. ஏன்னா 2 பேரும் கூட்டணி ஆட்சி முடிஞ்சு போச்சு. அடுத்த கூட்டணி ஆட்சி வந்துச்சு அப்படின்னா கூட்டணி ஆட்சிக்கு அடுத்து பிஜேபியினுடைய முழு ஆட்சி வந்து அடுத்த 5 வருஷத்தில் வரும். அது அண்ணாமலை தலைமையில் வரும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. தங்களின் பல்வேறு தெளிப்பைந்துமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.